இங்க மராத்தான் நடக்குது. மராத்தான்ல கலந்துக்கிற எல்லாமே ஒரு பொண்ணு ஆச்சரியமா பார்க்குறாங்க. ஏன்னா, அந்த பொண்ணால ஸ்டிக் இல்லாம நடக்கவே முடியாது. ஆனா, மராத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கா. ரேஸ் ஸ்டார்ட் ஆனதும் எல்லாரும் வேகமா ஓடிட்டாங்க. ஆனா, இந்த பொண்ணு அந்த ஸ்டிக்க வச்சுட்டு நடந்தே வரா. முன்னாடி போனவங்க எல்லாம் இவள திரும்பி திரும்பி பார்த்துட்டே ஓடுறாங்க. அவ மனசுல ஒரே ஒரு நோக்கம் தான். அந்த பிரைஸ் மணி மட்டும்தான். இவ்ளோ கஷ்டப்பட்டு எதுக்காக இந்த மராத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்றானா? இவ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம பெட் ரெஸ்ட்ல இருக்காங்க. அவங்கள இவ தான் பார்த்துக்கிறா. அவரால் எதுவுமே தனியாக பண்ண முடியாது. சாப்பாடு ஊட்டி விடுறது, வாட்டர் பாத் கொடுக்கறது எல்லாமே இவ தான். ஸ்கூலுக்கு கூட கொஞ்ச நாளாக போகிறது இல்லை. கொஞ்ச நாள்லேயே வீட்டில் முட்டை, அரிசி, பருப்புன்னு ஜாமான் எதுவுமே இல்லை. அப்பாவோட மெடிசனும் தீர்ந்து போச்சு. வாங்குறதுக்கு காசும் இல்லை. அதை விட முக்கியமானது அப்பாவோட ஆப்ரேஷன் சீக்கிரமாக பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. காசுக்கு எங்கே போகிறதுன்னு தெரு தெருவாக வேலை தேடி அலையிறா. ஆனால் எல்லாருமே இவ காலை பார்த்து வேலை இருந்தும் துரத்தி விட்டுடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கப்ப தான் கடவுள் மாதிரி ஒரு ஆட் அவ கண்ணில் படுது. மராத்தான் போட்டி ஃபர்ஸ்ட் வர 3 பேருக்கு ப்ரைஸ்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படியாச்சும் வின் பண்ணிட்டா அப்பாவோட ஆப்ரேஷனை நல்லபடியாக முடிச்சிடலாம். எதையும் யோசிக்காம மராத்தானுக்கு கிளம்பிட்டா. மராத்தானில் நிற்காம வேகமாக ஸ்டிக்கை வச்சே வரா. எந்த அளவு ஃபாஸ்ட்னா, தூரத்துல இருந்து இவளை பார்த்துட்டு ஜக்ல இருந்த தண்ணியை கிளாஸ்ல ஃபில் பண்றதுக்குள்ள இவ கிராஸ் பண்ணி போயிட்டா. ஒரு கட்டத்துல மயங்கி கீழே விழுந்துறா. ஏதோ ஒரு உந்து சக்தி அவளை வேகமா எழுந்து போக வைக்குது. தன்னால பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு நினைச்சு அப்பா ஒரு பக்கம் ஃபீல் பண்றாரு. யாரெல்லாம் இவளால முடியாதுன்னு வேலை இல்லைன்னு துரத்தி விட்டாங்களோ அவங்க எல்லாரும் இவளை ஆச்சரியமா பாக்குறாங்க. ஒரு வழியா ஃபினிஷிங் லைன் கிட்ட வந்துட்டா. இவளை பார்த்து குட்டி பசங்க எல்லாம் கிளாப் பண்ணி பின்னாடியே ஓடுறாங்க. சுத்தி இருக்க எல்லாரும் கிளாப் பண்றாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மரத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே முன்னாடியே வந்திருப்பாங்க. பட் இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணுங்கிறதுக்காக ஃபினிஷிங் லைன் முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த மராத்தானை நடத்துறதே இவளுக்காக தான். டாக்டர் அரேஞ்ச் பண்ணது. நிறைய நல்ல உள்ளங்கள் ஹெல்ப் பண்ணி அவ அப்பாக்கு நல்லபடியா ஆப்ரேஷனும் முடியுது. நம்மளால ஒண்ணுமே முடியலன்னு நம்மள நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்போம். பட் விடாமுயற்சியும் சாதிக்கணுங்கிற வெறியும் இருந்தா எதையும் சாதிக்கலாம்னு இந்த பொண்ணு நிரூபிச்சிட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.